வணக்கம். தமிழக அரசியல் பற்றி 2026க்கான தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்ற வகையிலே எஸ் டிவி மீடியாவின் சார்பாக நாம் பேச இருக்கின்றோம். திமுகவிற்கு ஓட் பேங்க் தேமுதிக வந்த பின்னர் ஏறக்குறைய 54% இருப்பதாகவும், இதன் வாயிலாக தமிழகத்தில் எதிர்கட்சியே இல்லாத நிலை உருவாகும். தமிழக அரசினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் துல்லியமாக கணக்கிட்டு 2026 திமுக கூட்டணி, அது மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், அங்கே வேணுனுடைய வாழ்வுரிமை கட்சி, கருணாஸ் மற்றும் தனி அரசு, கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி என்று மிகப்பெரிய ஒரு அணியை கட்டமைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் எலெக்ஷனுக்கு முன்பாகவே 54% பெற்று திமுக ஏறக்குறைய 202 சீட்டுகளை பெற்று மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியை பெறும். அதுபோல எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையும் வரும். அப்படி வரும்போது மக்களுக்கு நல்ல வகையில் சில புரட்சிகள் கருத்துக்களை, ஒரு நிலையான நிதி ஆதாரம் இல்லை, இனி வரும் காலங்களிலே மக்களுக்கு இந்த 5000 ரூபாய் பணப்பயன் எப்படி தர வேண்டும் என்றெல்லாம் பல்வேறுமான சிக்கலான ஒரு கட்டத்திலே தமிழக அரசு நடமாடிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டுமானால் ஒரு நிலையான பின்னணியை உருவாக்கி அதன் வாயிலாக நாம் பல செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் 2026 தேர்தல் மட்டுமல்லாது ஏறக்குறைய 2031 தேர்தல் வரையும் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.